அந்நிய தொழிலாளர்கள் எடுக்கும் புதிய விண்ணப்பங்களை அரசாங்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் சைபுதீன் நசுதியோன் விளக்கம். நாட்டில் அந்நிய தொழிலாளர் விண்ணப்பங்களுக்கான முடக்கத்தை அரசாங்கம் நீட்டித்துள்ளது. அதேவேளையில் புதிய ஒதுக்கீடும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைபுதீன் நசுதியோன் இதனை உறுதிப்படுத்தினார். பொருளாதார அமைச்சகத்தின் கணக்கெடுப்பின்படி மலேசியாவின் மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 17.1 மில்லியன் ஆகும். இதில் 15% விட அதிகமாக அந்நிய தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது என்பதே விதியாகும். இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அந்நிய தொழிலாளர்கள் பணியமர்த்துவதை அரசாங்கம் முடக்கியுள்ளது. தற்போதைய இந்த முடக்கம் தொடரும். அதேவேளையில் அந்நிய தொழிலாளர்களுக்கு புதிய ஒதுக்கீடு எதுவும் இல்லை. அந்நிய தொழிலாளர் மேலாண்மை கூட்டம் மனிதவள அமைச்சருடன் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் இம்முடிவும் எடுக்கப்பட்டது என்று டத்தோஸ்ரீ சைபுதீன் நசுதியோன் கூறினார். அந்நிய தொழிலாளர்களை பணியமர்த்த அனுமதிக்கும் தற்போதைய ஒதுக்கீடு நாட்டின் தொழிலாளர் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானது உள்ளது. ஆகவே அந்நிய தொழிலாளர் முடக்கத்தை தொடர அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக அவர் விளக்கினார்.